ரூபன். ரூபன் சாவாமல் பிழைப்பானாக, அவன் ஜனம் கொஞ்சமாயிராது என்றான். ரூபன் கோத்திரத்தாருக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வாதம் சொல்லுகிறார். ரூபன் ஏற்கனவே தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்தவன். அவன் மேன்மை இழந்தவனாக இருந்தாலும் மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு ஆசீர்வாதம் சொல்லும் போது முதலாவது ஆசீர்வாதத்தை ரூபன் கோத்திரத்தாருக்கே சொல்லுகிறார். ரூபன் கோத்திரத்தாரை போல இக்காலத்திலும் ஏராளமான ஜனங்கள் தங்களுடைய பழைய மேன்மைகளை இழந்து போய் இருப்பார்கள். நாம் அவர்களை குற்றப்படுத்தி அவருடைய வேதனைகளை அதிகரிக்க செய்யக்கூடாது. நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் ஒருபோதும் மற்றவர்களை சபித்து விடக்கூடாது. மோசே ரூபனை பற்றி சொல்லும்போது ரூபன் சாவாமல் பிழைப்பானாக என்று சொல்லுகிறார். ரூபன் கோத்திரத்தார் அழிந்து போகாமல் நிலைத்திருக்க வேண்டும் என்று மோசே விரும்புகிறார். ரூபன் புத்திரர் யோர்தானுக்கு இப்புறத்திலே தங்களுக்கு சுதந்திரம் பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு பக்கத்து தேசத்தில் இருக்கிறவர்கள் ரூபன் கோத்திரத்தாரை அழித்து போடக்கூடாது. அவர்கள் புறஜாதியார் மத்தியிலே அழிந்து போகக்கூடாது. ரூபன் சாவாமல் பிழைப்பானாக என்று மோசே சொல்லுகிறார். ரூபன் கோத்திரத்தாருக்கு ஏற்கனவே சுதந்திர வீதம் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோர்தானுக்கு இப்புறத்தில் உள்ள தேசம் ரூபன் கோத்திரத்தாருக்கு சுதந்திர தேசம். ரூபன் கோத்திரத்தில் உள்ள ஸ்திரீகளும் பிள்ளைகளும் அவர்களுடைய சுதந்திர வீதத்தில் இருக்கிறார்கள். ரூபன் கோத்திரத்தாரில் யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்கள் மாத்திரம் இப்போது இஸ்ரவேலின் மற்ற கோத்திரத்தாரோடு இருக்கிறார்கள். ரூபன் கோத்திரத்தாரின் யுத்த மனுஷர்கள் இஸ்ரவேலின் மற்ற கோத்திரத்தாரோடு யோர்தானை கடந்து கானானை சுதந்திரிப்பதற்கு உதவி செய்ய போகிறார்கள். உமது ஊழியக்காரராகிய நாங்களோ எங்கள் ஆண்டவன் சொன்னபடியே ஒவ்வொருவரும் யுத்த சன்னத்தராய் கர்த்தருடைய சமூகத்திலே யுத்தத்திற்கு போவோம் என்றார்கள். எண்ணாகமம் 32:27. மோசே ரூபன் கோத்திரத்தாரை ஆசீர்வதிக்கும் போது அவன் ஜனம் கொஞ்சமாயிராது என்று சொல்லுகிறார். ரூபன் புத்திரருடைய மனுஷர்களின் எண்ணிக்கை கொஞ்சமாயிருந்தாலும் அவர்கள் சாவாமல் பிழைப்பார்கள். ரூபன் சாவாமல் பிழைப்பான் என்னும் வாக்கியத்திற்கு ரூபன் கோத்திரத்தார் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். ரூபன் கோத்திரத்தார் இந்த உலகத்தில் பிழைத்திருப்பார்கள். அவர்கள் நித்திய ஜீவனையும் பெற்றுக் கொள்வார்கள். இந்த உலகத்திலே துன்மார்க்கருக்கு கொடிய மரணம் வருவது போல ரூபன் கோத்திரத்தார் மரிக்க மாட்டார்கள். ரூபன் சாவாமல் பிழைப்பானாக என்று மோசே சொல்லுகிறார். ரூபன் பாவம் செய்து தன்னுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் இழந்து போனவன். ஆனாலும் அவன் ஜீவித்து பலுகி பெருகுவதற்கு அனுமதிக்கப்படுகிறான். சாவாமல் பிழைப்பானாக என்பது ஒரு முரணான வாக்கியம். யாரும் சாகாமல் இருக்க முடியாது. ஒரே தரம் மரிப்பது மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ரூபன் சந்ததி அழிந்து போகாமல் நிலைத்திருக்க வேண்டும் என்பது இதன் பொருள். இதுபோன்ற எடுத்துக்காட்டு விளக்கங்கள் வேதாகமத்தில் பல இடங்களில் காணப்படுகிறது. அவன் ஜனம் கொஞ்சமாயிராது என்னும் ஆசீர்வாதமான வார்த்தை சிமியோனுக்கு கூறப்பட்டிருக்கும் ஆசீர்வாதம். இந்த வசனத்தில் அவன் ஜனம் என்று மட்டுமே கூறப்பட்டிருக்கிறது. சிமியோனின் ஜனம் என்று கூறப்படவில்லை. ஆயினும் செப்துவஜின் பதிப்பில் சிமியோனின் ஜனம் கொஞ்சமாயிராது என்று தெளிவாக இருக்கிறது. மோசே எல்லா கோத்திரத்தாரையும் ஆசீர்வதித்து வருகிறார்.